வணக்கம். நான் மாதவன் மேஸ்திரி. 56 அடி நீளமும் 33 அடி அகலம் இருக்கிற கட்டடம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரையா மருந்து ஊற்றி முடிச்சிட்டோம். கரையா மருந்து ஊற்றி முடிச்ச முன்னாடி மேலே எம்சாண்ட் போட்டுவிட்டு 1.5 ஜல்லி மட்டமாக போட்டு எர்த்து ஜம்பர் வச்சு தட்டினோம் அப்படின்னா எர்த்து ஜம்பர் வச்சு ஃபுல்லாக திம்ஸ் கட்ட போடாமல் எர்த்து ஜம்பர் வச்சு நம்ம நிலமட்டை ஃபுல்லாக மிஷின் போட்டு அடிச்சு விட்டு மட்டம் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது எர்த்து ஜம்பர் போட்ட முன்னாடி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரையா மருந்து ஊற்றினோன்னே பார்த்தீங்கன்னா உடனே ஒரு எம்சாண்ட் போட்டு அந்த கேப்லாம் அந்த மருந்தோட பவர் வெளியில் போகாத அளவுக்கு எம்சாண்ட் போட்டுடணும். எம்சாண்ட் போட்டோம்னா தான் நமக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மட்டம் பண்ணி எர்த்து ஜம்பர் போட்டுவிட்டு அப்புறம் மேலே மண்ணில் ஒரு எர்த்து ஜம்பர் போட்டு மேலே ஜல்லி போட்டு எர்த்து ஜம்பர் போட்டோம்னா பக்காவாக 1.5 ஜல்லி போட்ட மாதிரி ஆயிடும். இது எவ்வளோ இந்த ஒரு கால் போட்ட முன்னாடி அப்படி ஊற்றிங்க.
பார்த்திங்கன்னா 1.5 ஜல்லி ஃபுல்லாக நிலமட்டம் ஃபுல்லாக 56க்கு 33 அகலத்தில் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக 1.5 ஜல்லி போட்டாச்சு கீழே நிலமட்டம். பில்லர்லாம் பார்த்திங்கன்னா பில்லரில் ஷூ மார்க் பண்ணிட்டோம். கரையா மருந்துக்கு மேலே அப்படி 1.5 ஜல்லி வச்சு 1.5 ஜல்லி போட்டு கம்ப்ளீட்டாக எர்த் ஜம்பர் வச்சு அடித்த பின்னாடி நிலமட்டம் 1.5 ஜல்லி பார்த்திங்கன்னா நீட்டாக மட்டமாக இருக்குது. இது வந்து மெயினாக நம்ம வைப்ரேட்டர் போட்டிருக்கிறோம். அதில் வைப்ரேட்டர் போடும்போது நம்ம தரமட்டத்தில் போட்டோம்னா ஒரு 3 இன்ச்சு போட்டோம் அப்படின்னா 1.5 இன்ச்சு கீழே போயிடும். அதனால் 4 இன்ச் ஹைட்டு போட்டு 4 இன்ச்சில் ஹைட்டு போட்டு ஒரு 1.5 இன்ச்சு தட்டும் பொழுது எர்த் ஜம்பர் வச்சு ஓட்டும் பொழுது கீழே ஒரு 1.5 இன்ச்சு கீழே போயிடும். 1.5 ஜல்லியே பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு கணம் இருக்கும். இதான் 1.5 ஜல்லி போட்ட மொத்தம் 1150 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவும் மொத்தமாக 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, ஸ்டோர் ரூமு, உள்ளே படி, 2 அட்டாச் பாத்ரூமு, ஒரு பூஜை ரூமு எல்லாமே அதில் வந்துடுது. மிஷினில் 1.5 ஜல்லி கலக்கி போட்டு மேலே 1.5 ஜல்லியை ஏற்றி கொட்டி விட்டு எர்த் ஜம்பர் வச்சு அடித்த பின்னாடி எப்படி மட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காலனி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.